எதிர்ப்பையும் நம்ம எப்படி காளியாத்தாலும் மாரியாத்தாலும் நம்ம பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக அந்த காலத்துல இந்த காலத்துல வடக்க திரும்பி நிக்குதோ அது மாதிரி உங்க எதிர்ப்பு நீ என்னென்ன பிளான் பாடு, ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே மொழி ஒரே சாப்பாடு. இந்த கம்பாவளை கூட இப்ப பேரை மாத்தி வச்சிருக்காங்க. ஏன் அது கூட தமிழ் இருக்க கூடாதா? மகாத்மா காந்தி ஊரை இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி பேர்ல இருந்தது, அது கூட பொறுக்காம மாத்தி அது என்ன வாய் நுழையாதுன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது தெரியுமா? அது ஏதோ வாயில் நுழையாத ஏதோ ஒரு பேரை சொல்லி அதுக்கு நம்ம என்ன சொல்லுங்க 100 நாள் வேலை திட்டம், அதுக்கு எதை வைங்க எல்லாத்தையும் இந்தியில மாத்திருந்தேன் வாயில நுழையாது. அப்ப இந்த நாடை என்ன நாடா மாத்துற? இந்துக்கள் நாடா மாத்து. இந்துக்கள்னா யாரு? நம்ம எல்லாம் இந்துக்கள் கிடையாது. ஏன்னா நம்ம கோயிலுக்கு நுழைய முடியாது. நம்ம ராமலியா நம்ம ஊருக்கு ராமசிங்க சொன்ன மாதிரி கறி சாப்பிடுற முட்டா பையன்ற மாதிரி நம்ம எல்லாம் கறி சாப்பிட யாரும் இந்துக்கள் கிடையாது. அவர்கள்லாம் வேற மாதிரி. அப்ப அவர்களுக்காக அந்த RSS அஜெண்டாவுக்காக ஒரு சட்டத்தை போட்டு அதை நிறைவேற்றுவதற்காக ஒரு அரசு அதிகாரத்தில் நாங்க ஆண்டா 3000 வருஷமா நாங்க இருக்கிறோம். இதற்காக நம்ம அடியாருக்கா பயன்படுத்துறது, நம்ம ஆட்களவே பயன்படுத்துறது. ஒரு கதை, அதாவது ஒரு பூணூல் போட்ட ஒரு ஆள் தலைவர் பிராமணர் போறாரு ஒரு காட்டுக்குள்ள. அங்க போகும்போது கூட ஒரு 10 பேர் நம்ம ஆளுக்கு போறாங்க. இந்த நாடார் செட்டியார் கோனார் தேவர் முத்திரை லொட்டு ஒரு 10 பேர் கூட போறாங்க. வெறும் போறாரு போயிருக்காரு. திடீர்னு புலி வந்துருச்சு. ஐயோ புலி 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 எல்லாம் கத்திருக்காங்க. முடியாங்க புளிக்கு பயந்தவங்க ஏமலா வந்து படுத்துக்குங்க, புளிக்கு பயந்தவங்க ஏமலா வந்து படுத்துக்கணும்னு இவங்க கூட ஐயர் மேல போய் படுத்துக்காங்க. புலி யார அடிக்கும்? மேல இவங்க இருக்கணும் அவனத்தை அடிக்கும். அது மாதிரி இவரு இந்த நாட்டுக்கு பிரச்சனை, இந்துக்களே ஓடிவாங்க, திருப்பரங்குன்றத்துல இந்துக்களே பிரச்சனை, ஓடிவாங்க இந்துக்களே பிரச்சனை. நம்ம எல்லாம் போய் சாய் சண்டை போட்டு மலை சண்டை போட்டு அவரை எடுத்து வெட்டிட்டு சாகணும். இவரு சொகுசா உட்காந்து நெய்யும் பருப்பு உட்காந்து திருப்பரங்குன்றத்துல உட்காந்துட்டு இருப்பாரு. அப்ப உனக்கு பிரச்சனை வந்தா இந்து, நான் உரிமையை கேட்டா நீ சுத்துறேன். என்ன அபிஷ்டோ அம்மி கோயிலுக்கு வரப்படாதா? அபிஷ்டோ தீட்டு பட்டு நம்ம நீரும்போம் நம்ம தண்ணிம்போம் அவன் சலம் தான் கும்பல வந்தாதான் சலம். அவரு ஜலம் கொண்டு வாங்க. ஒரு ஆள் பேசுறாரு டிவியில, ஐயோ நம்ம ஆத்து குழந்தை தண்ணி கொண்டு வான்னு சொல்லிடுத்து. தண்ணி தான் சொல்லணும், ஜலம் கொண்டு வாங்கன்னு சொல்லணும். இந்த பேசி தமிழ்ல பேசுறான். தமிழ்நாட்டுல தமிழ்ல பேசக்கூடாதுன்னு ஒரு கொள்கையோட ஒரு டீம் இருக்குன்னா அது RSS பாஜக டீம் தான். தமிழ்ல பேசக்கூடாது. அப்ப தமிழ்நாட்டுல என்ன வேற அமெரிக்கா ஜப்பான் மாதிரி பேசுவா? ஆக தமிழ்ல பேசக்கூடாதுன்னு ஒண்ணு இயங்குது. இதற்காக தமிழர்கள் வரலாற்று அளிக்கிறது. இன்னும் சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போடுறேன். எப்பேற்பட்ட ஆண்டு பழைய படம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மூவரும் தேவியர்னு ஒரு படம். அந்த படத்துல இந்த பரசுராம கதை